Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் என்னென்னா நம்மளோட லோக்சபா எலெக்ஷன் வருது, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வருது. இது மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரசிடென்ட் எலெக்ஷனும் இந்த இயர் வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் டவுட் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. இன்ட்ராடேயில் போயிட்டு என்ன பண்ணுறது, பையோ செல்லோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு வரவங்களும் இருப்பாங்க, சம்டைம்ஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டு வரவங்களும் இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன விஷயங்கள் பார்க்கணும், நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர், அந்த மாதிரி மொத்தமாக சார்ட்லேருந்து வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டைமில் ட்ரேட் பண்ணுறவங்க 2 பேர் இருப்பாங்க, மேஜராக 2 பேர். ஃபஸ்ட்டு டைப் பேர் என்னன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். ஸ்விங் ட்ரேடர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம போன வாட்டியே வீடியோ போட்டிருப்போம். ஸ்விங் ட்ரேடர்ஸ் யார், என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு நான் லிங்க் தரேன், வேணால் பாருங்கள். ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கிடையாது, அவங்க முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் எடுத்து வச்சுருவாங்க. இன்றைக்கி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, அவங்க முன்னாடியே வந்து ட்ரேட் எடுத்து வச்சுட்டு, எப்படி ட்ரேட் எடுத்து வைப்பாங்கன்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்து என்ன ட்ரெண்டில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு முன்னாடியே பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும், ப்ராஃபிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளில வந்துடுவாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப் என்னென்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். என்னென்னா அன்றைக்கி தான் போயிட்டு என்ன பண்ணுறது, பையோ செல்லோ பண்ணுறவங்க இருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ப்ராஃபிட்டும் பண்ணுவாங்க, லாஸும் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, மேலே போகுது பை பண்ணு, கீழே வருது ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு என்ன பண்ணு, செல் பண்ணு. இப்படி செல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ப்ராஃபிட் பண்ணுறவங்க இருப்பாங்க, லாஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. சரி, நம்ம எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் சொன்னேன். ஸ்விங் ட்ரேடர்ஸ் நீங்கள் யோசிக்கலாம், ரிசல்ட் அன்றைக்கி தானே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அன்றைக்கி தானே மூவ்மெண்ட் இருக்கும், அப்போ நம்ம அன்றைக்கி தானே ட்ரேட் எடுக்கணும். நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் தான் நிறைய இருக்கிறனால நம்மளுக்கு டவுட்ஸ் வருது. அன்றைக்கி தான் ட்ரேட் எடுக்கணும், எப்படி முன்னாடியே எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் வரும். நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டோட கண்டிஷன் முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும். இவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க, இவங்க தான் வந்துட்டு இதில் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியும். இவங்க வந்தால் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எப்படி கெஸ் பண்ண முடியுதோ, அதே மாதிரி தான் பெரிய பெரிய கம்பெனிஸும் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டை வந்து மேலே போதா இல்லை கீழே வரப்போதா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பையிங்கோ செல்லிங்கோ பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து எதனால் மூவ் ஆகுதுன்னா பையர்ஸ்னால தான் மூவ் ஆகுது. அந்த பெரிய பையர்ஸ், பிக் பையர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸாக தான் இருக்காங்க. இப்போ இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா, ஸ்ரீபெரும்புத்தூரில் இப்போ ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏர்போர்ட் வரப்போகிற நியூஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, பெரிய பெரிய கம்பெனிஸ் தெரியும், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் பையர்ஸ் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்போர்ட் வந்தால் ப்ரைஸ் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகும், அப்போ தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், போய் அதில் லேண்ட் வாங்கி வைக்கலாம். எப்படி லேண்ட் வாங்கி வைக்கலாம், காசு இல்லைனா கூட கடன் வாங்கினாச்சும் நம்ம என்ன பண்ணலாம், லேண்ட் வாங்கி வைக்கலான்னு யோசிப்போமா? இப்போது நம்மளே காசு இல்லாதவங்களே அப்படி யோசிக்கிறாங்கன்னா, காசு இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க? ஏன்னா மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னா, அப்போ இன்ஸ்டியூஷன் பையர்ஸ்க்கு வந்து ஏற்கனவே காசு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க, இறக்குவாங்க. இறக்குனோடனே மார்க்கெட்னாவும் மேலே மூவ் ஆகும். இதுதான் வந்து இன்ஸ்டியூஷன் பையர்ஸ் பண்ணுறது. நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ எப்படி பிடிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். எப்படின்னா, அவங்கள மாதிரி நம்ம முன்னாடியே எப்படி நம்ம பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போன எலெக்ஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும்னா ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால் போன எலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் 2019. இப்போ பார்த்தீங்கன்னா போலிங் டேட் வந்து நிறைய இருக்குது. நம்மளுக்கு தெரியும், போலிங் வந்து ஒரு ஏரியாவில் வந்து செக்ஷனாக வந்து இது பண்ணுவாங்க. நம்ம மெயினாக பார்க்குறது எதுன்னு பார்க்குறோன்னா, இந்த ரிசல்ட் கவுண்டிங் ஓட்ஸும் அந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டை தான் பார்க்குறோம். ஏன்னா அன்றைக்கி தான் மேஜர் மூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் இந்த போலிங் டேட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும், பெருசாக இருக்காது. நீங்கள் ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேஜர் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 23 மே 2019. சரி, நம்ம என்ன பண்ணுறோன்னா 23 மே 2019க்கு போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா 23 மே 2019 மார்க்கெட்னா இருக்குது, கீழே வந்துருக்கு. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ், செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே நம்ம நெக்ஸ்ட்டு வரலாம். ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடர்ஸ் முன்னாடியே என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரேட் எடுத்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை உடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு ரெசிஸ்டன்ஸை உடச்சாங்கன்னா நம்மளுக்கு என்ன புரிஞ்சிக்கலாம், அப் ட்ரெண்ட் இருந்துச்சு. மார்க்கெட் என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக வந்து பை பண்ணுறவங்க
இங்கேயே பை பண்ணிக்கலாம். ஏற்கனவே பை பண்ணியிருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போயிருப்பு, அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் என்ன இருக்குன்னா கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துலையும் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா பை பண்ணியிருக்கலாம். பை பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன இருக்குன்னா அங்கேருந்து மேலே போயிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 பாயிண்ட்ஸ். இங்கேருந்து இங்கே பை பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கிட்ட பிடிச்சிருப்பாங்க. யார்? ஸ்விங் ட்ரேடர்ஸ். இப்படி தான் இன்ஸ்டியூஷன் ட்ரேட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டியூஷன் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக யார் பார்க்குறாங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் பார்க்குறாங்க. ஏன் இந்த ரீசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு கேப் அப் கேப் டவுன்லாம் வருதுன்னா அதை மேஜராக யார் பிடிப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை பண்ணிட்ட பிறகு மார்க்கெட் என்ன இருக்குன்னா கேப் அப் ஆகிருக்கு. தெரியுதா? இதை யார் பிடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் பிடிச்சிருப்பாங்க. யாருனாலும் பிடிக்க முடியாது. இந்த இன்ட்ராடே பண்ணுறவங்கனால இந்த கேப் அப் கேப் டவுன்லாம் பிடிக்க முடியாது. சில பேருக்கு டவுட் இருக்கும், என்னன்னா சார் கேப் அப் வந்தால் லாஸ் ஆகிடுமே, கேப் டவுன் வந்தால் லாஸ் ஆகிடுமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேஜராக நான் சொல்கிறது மேஜராக கேப் அப் கேப் டவுன் எங்கே வரும்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குன்னா மேஜராக கேப் அப் வர இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். அதே மாதிரி கேப் டவுன் வர இடம் மேஜராக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான். ஒரு வாட்டி 2 வாட்டி மாற்றி வரும். நான் சொல்கிறது மேஜராக. அதனால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சரி, இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா சில பேருக்கு டவுட் என்னன்னா, சார் பை பண்ணியிருந்துருக்காங்க ஆனால் மார்க்கெட் வந்து அங்கேருந்து மொத்தமாக கீழே அடிச்சிட்டானே, அங்கேருந்து மொத்தமாக என்ன பண்ணிட்டான், கீழே வந்துட்டான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும், லாஸ் ஆகிருக்கும். அப்போ ஸ்விங் ட்ரேடர்ஸ் லாஸ் தானே பண்ணியிருப்பாங்க. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ் கூட டார்கெட் இங்கேயே முடிஞ்சிருச்சு. 350 பாயிண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எலெக்ஷன் அப்போது நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுனால, இந்த நியூஸ் அப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுனால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அக்ரெசிவ் ட்ரேடராக தான் இருக்கணும், கன்சர்வேட்டிவாக இருக்க முடியாது. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருங்க, இல்லை இன்ட்ராடே ட்ரேடராக இருங்க, யாராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா அக்ரெசிவாக க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா வந்து வால்டாலிட்டி பயங்கரமாக இருக்கும். மார்க்கெட் வந்து அடிச்சதுன்னா பயங்கரமாக மேலே போயிட்டே இருக்கும், இல்லை அடிச்சதுன்னா கீழே வந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த டைமில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணணும், டக்குன்னு என்ட்ரி எடுக்க தெரியணும். அந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் சரி, அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடர்ஸ் பார்த்தாச்சு, அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆளுகளுங்க வந்துடலாம். என்னென்னா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தலாம். இப்போ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க நம்ம வந்து நார்மலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வைக்கிறீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. மேலே போயிருக்கனால இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டானு கிடையாது, இது வந்து ஃபேக் அவுட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இது மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா கிடையாது. ரெட்டோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்காது. அப்போ வந்து இது மேலே உடச்சிருக்கானா கிடையாது. அப்போ மார்க்கெட்னா இருக்குது கீழே வந்துரு, கீழே வந்து இதை உடச்சிருக்கு. அப்போது இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, கீழே வந்து உடச்சதுனால நம்ம என்ன போகணும், செல் போகணும். அப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செல் போயிடலாம். என்னென்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, மார்க்கெட்டில் இது ஃப்ரீயாக இருக்குது, இதை நாங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்குறோம் அப்படின்லாம். கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. சில விஷயங்கள் பார்க்குறோம், இது மேலே உடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கணும்ல. நம்ம வந்துட்டு இத்தனை வருஷம் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடும் எடுத்து பார்க்குறதுனால நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வந்து அது பிரேக் அவுட் கிடையாது, இது ஃபேக் அவுட். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது மேலே உடைக்கலை. நம்ம யோசித்து பார்க்கும்போது ரெக்கலை கேண்டில் என்ன மீனிங்கில் இருக்குது, கீழே உடச்சிருக்கு. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து பிரேக் அவுட்லேயும் போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் நான் லிங்க் தரேன். ஏன்னா இப்போது எல்லாமே பேசின டைம் அதிகமாகும். அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல செல் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன வந்திருக்கு, கீழே வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராஃபிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி முதல்ல வந்துருக்கலாம். சரி, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 260 பாயிண்ட் கிட்டே கொடுத்துருக்கு. 260 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருப்போமா, அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணியிருப்போமானா கிடையாது. நம்ம வந்து 100 பாயிண்ட் வந்தாலே க்ளோஸ் பண்ணுறோம். சரி, நம்ம என்னென்னா ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 200 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டாக வந்து பிடிச்சிட்டு வெளில வந்துடலாம்.
ஸோ இதுதான் எலெக்ஷன் டேட்டில், அதுவும் நான் பார்த்தீங்கன்னா நான் ரிசல்ட் டேட் தான் காமிச்சிருக்கேன். ஆனால் எலெக்ஷன் போலிங் அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அவ்வளோ மூமெண்ட்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நல்லா வாலட்டிலிட்டி மார்க்கெட்டை பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் ரிசல்ட். எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி போங்க. அன்றைக்கி போகும்போது நீங்கள் என்னவா இருக்கலாம்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்க இருக்காங்க. ஸ்விங் ட்ரேடர் போனீங்கன்னா 1000 பாயிண்ட் கிட்ட பிடிக்கிறாங்க. இது இன்ட்ராடே ட்ரேடர் போனீங்கன்னா அவங்களும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, 200 பாயிண்ட் பிடிக்கிறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்காது. ஏன்னா அவங்க முன்னாடியே ப்ராஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வெளிலே போயிட்டாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் தான் என்ன ஆகும்னா, அன்றைக்கி மார்க்கெட் மூவிங்கில் இருக்கும் போது க்ளோஸ் பண்ணலாமா வேணாமா, இன்னும் கீழே வருமா, இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். யாருக்குன்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவங்க ட்ரேடே முடிச்சுட்டு நிம்மதியாக இருப்பாங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்துட்டு அன்றைக்கி தான் ட்ரேட் பண்ணுறதுனால இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடிச்சது யார்? ஸ்விங் ட்ரேடிங் உங்களுக்கு பிடிக்குன்னா அதில் போகலாம், இல்லை இன்ட்ராடே பிடிக்குன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடேக்கு எமோஷன் மட்டும் கிடையாமல் இந்த இடத்துல அவங்க ஃபேக் அவுட் இருந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேக் ட்ரேடிங் எடுத்துருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் என்ன இருக்குன்னா, இங்கே கீழே வந்து மேலே போயிருக்கா, நம்ம ஆளுங்கனால யோசிச்சு பாருங்கள். நான் நார்மலாக வந்து கீழே உடச்சிட்டு போய் செல் பண்ணலான்னு சொன்னேன். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், மேலே போன உடனே மார்க்கெட் மூவிங்கில் இருக்கும் போதே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த இடத்துல நல்லா பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் என்ன இருக்குன்னா மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு ஆனால் க்ளோஸ் வச்சுதா கிடையாது, மார்க்கெட் என்ன வந்துச்சு, கீழே வந்துடுச்சு. நம்ம ஆளுங்க அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்கனவே பை பண்ணிட்டு இருப்பாங்க. பை பண்ணிட்டோடனே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் வந்து ஃபுட்பால் மேட்ச் மாதிரி எடுத்துக்கலாமே. இங்கேருந்து பால் நடுவில் இருக்குது, இங்கே வந்து கோல் போஸ்ட் இருக்குது, இங்கே கோல் போஸ்ட் இருக்குது. லெட்ஸே பையர்ஸ் வந்து இந்த பால் எடுத்துகிட்டு செல்லர்ஸோட கோல் போஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் கோல் போட்டாங்களா கிடையாது, இங்கே கோல் போட்டிருக்காங்களா கிடையாது. அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்க என்னென்னா, மேலே போச்சா பையர்ஸ் வந்து கோல் போஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க, கோல் போட்டுருவாங்கன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பை பண்ணிவிடுவாங்க. பை பண்ணிட்ட பிறகு லாஸ் ஆகிட்ட பிறகு கஷ்டப்படுறது. இதுதான் மக்கள் பண்ணுற மிஸ்டேக். என்னென்னா கோல் போட்ட பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் என்னென்னா பையர்ஸ் வந்து ஒன்று லீடிங்கில் இருக்காங்க, அவங்க ஜெயிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கோல் போட்டாங்களா கிடையாது. இதை தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்னென்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து நெட்டில் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் கரெக்டு தான். என்னென்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னென்னா நம்ம ஒரு விஷயம் வந்து இப்போ நார்மலாக ஒரு கேம் விளாட்றோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பப்ஜி வந்து நிறைய பேர் விளாடுவாங்க. பப்ஜி விளையாடிட்டு அவங்க வந்து இந்த ஸ்கோப் போடணும், இந்த இது போடணும் அப்படின்னு பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் ஓடும்போது தான் தெரியும், அப்படியே சும்மாலாம் எடுத்து மாட்ட முடியாது. அதுக்கு ஒரு நெட்டு வரும், அந்த நெட்டு எங்கே போடணும், புல்லட் எங்கே போடணும். சும்மா நம்ம கேமை பார்த்துட்டு அதில் விளையாடிட்டு நம்ம சொல்கிற விஷயங்கள் வேறு. ஆனால் ரியல் லைஃப்பில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபுட்பால் கூட கேம்லேயே விளையாட்டு இப்படி அடித்தா இப்படி போகும்னு சொல்கிறது வேறு. ஆனால் அது ஓடும்போது கால் வலிகளும் சரி, ப்ராக்டிஸும் சரி, கிரிக்கெட்டில் வந்து இப்படி அடிச்சிருக்கலாம்னு சொல்கிறது வேறு. ஆனால் நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம அந்த ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்னா வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் அந்த ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா நார்மலாக வந்து நீங்கள் அது எல்லா விஷயங்களும் ஃப்ரீயாக வந்து இதில் பார்க்கலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணதை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோலும் சரி, இப்போ வீடியோ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எதுக்கு ரிலீஸ் பண்ணுறோன்னா நீங்களும் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ சார் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு வந்து எப்படி ட்ரேட் பண்ணும், ஸ்விங் ட்ரேடர்ஸ்னால் என்ன, ஸ்கேல்பர்ஸ்னால் என்ன, அந்த வீடியோலாம் ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட ஒரு அடிஷ்னல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இது என்னென்னா எலெக்ஷன் டே அப்போது எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா we teach people எப்படி ட்ரேட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணணும், எது ஃபேக் அவுட்டு, எது பிரேக் அவுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் எப்படி ட்ரேட் பண்ணணும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் எடுத்திங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே கிளாஸஸும் இருக்குது. இன்கேஸ் உங்களால் வீக் டேஸில் வர முடியலன்னா நம்மளுக்கு வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. வீக்கெண்ட் பேட்சஸ்லும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிரான்ச்சஸே வர முடியலனா கூட ஆன்லைன் கிளாஸஸ் கூட வச்சுருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் கூட டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த சைடில் இருக்க நம்பர்ஸ் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வீடியோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா எலெக்ஷன் அப்போது நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் வேண்டாம்னு சொல்லலை. எப்போ ட்ரேட் பண்ணுங்கன்னா
எலெக்ஷன் ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அப்போ ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் மூவ்மெண்ட்டும் நிறைய இருக்கும். ட்ரேட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோ, அக்ரெசிவ் ட்ரேடராக தான் இருக்கணும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னவாக தான் இருக்கணும், அக்ரெசிவ் ட்ரேடராக தான் இருக்கணும். ஏன்னா வந்து மார்க்கெட் திடீர்னு டார்கெட் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் வருதுன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் க்ளோஸ் பண்ண தெரியணும். அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லருக்கு டவுன் ட்ரெண்டில் மாறுதுன்னா அப் ட்ரெண்டில் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு செல் ட்ரெண்டுக்கு மாறுற அளவுக்கு உங்களுக்கு திறமையும் இருக்கணும். அப்போது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ட்ரேடிங் போகிற மாதிரி இருக்கும். ட்ரேடிங் பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள், எல்லாமே என்ன பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளாலேயும் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். இன்கேஸ் ஸ்விங் ட்ரேடிங் போகலாமா இல்லை இன்ட்ரா ட்ரேடிங் போகலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேர்த்து போகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா, இன்கேஸ் இதில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்துச்சு, ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வந்துச்சு, இன்ட்ரா ட்ரேடில் லாஸ் வந்தால் கூட என்ன ஆகிடும், மேட்ச் ஆகிடும். இன்கேஸ் இதுலேயும் ப்ராஃபிட் வந்து இதுலேயும் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், டபுள் டமாக்கா தான் உங்களுக்கு. அதனால் போகிறது உங்களுக்கு சூஸ் பண்ண முடியலன்னா ரெண்டுமே சேர்த்து போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.